ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ChaPree. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பற்றி. அதாவது தொடர்ந்து எல்லா வீடியோலையும் வந்து சொல்லிட்டு வர்றது தான், நம்ம வெயிட் லாஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தோன்னா பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைக்கிறது மூலிமா வெயிட் லாஸ் நடக்கணும். அதுதான் வந்து ரைட் அப்ரோச். நம்ம உடம்புல வந்து நம்ம எக்ஸஸ் கேலரிஸை சாப்பிட்டு நம்ம சர்ப்ளஸில் சாப்பிடும்போது நம்ம உடம்புல போய் ஸ்டோர் ஆகிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டை தான் வந்து நம்ம குறைக்கணும். ஸோ அது மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அப்படி அந்த பாடி ஃபேட் நம்ம உடம்புல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கான சில மெத்தட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைனா வந்து பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எல்லோரும் வந்து வைடாக யூஸ் பண்ணுறது வந்து டெக்ஸா ஸ்கேன். அதாவது இதில் வந்து க்ளோஸ் டு அக்யூரசி, அந்த ஃபேட் மாஸ் ஆகட்டும், போன் டென்சிட்டி ஆகட்டும், மசில் மாஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த வேல்யூஸ் வந்து க்ளோஸ் டு அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூவாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து லெஸ் ப்ரோன் டு எரர் அப்படின்றதால வைடாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த டெக்ஸா ஸ்கேன். இதில் வந்து பாடி ஃபேட் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்காங்க, மற்ற நிறைய விஷயம் வந்து இதோட ரிப்போர்ட்டில் வந்து தெரியறதால இது வந்து ஓரளவுக்கு வைடாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இந்த டெக்ஸா ஸ்கேன் வந்து மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து ஏதாவது அவங்க பாடி கம்போசிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதோ ஒரு இல்னஸ்க்காக டயக்னாசிஸ் பண்ணணும் அப்படின்ற போது அவங்க வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இந்த டெக்ஸா ஸ்கேனு. அதே மாதிரி ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. அடுத்ததாக பார்த்தோன்னா கேலிப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டிவைஸ் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம உடம்புல அந்த ஸ்கின்னை வந்து பிஞ்ச் பண்ணி அந்த திக்னஸை வச்சு பாடி ஃபேட் பர்சன்டேஜை ஓரளவுக்கு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணுறது. இதை வந்து ஸ்கின் ஃபோல்ட் கேலிப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாடி ஃபேட் கேலிப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்மளோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வர டிஜிட்டல் பாடி வெயிங் மிஷின்ஸில் வந்து அது கூடவே வந்து ஒரு ஆப் சிங்க் ஆகிற மாதிரி கொடுத்து ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டியும் நம்மளோட வெயிட் மெஷர் பண்ணும்போது அது மூலிமா வந்து நம்மளோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இவ்வளோ, நம்ம உடம்புல இருக்க மசில் மாஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டேட்டா வந்து நமக்கு ஆப் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பட் இதுவுமே வந்து ஒரு எஸ்டிமேட் தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக நம்மளோட பாடி காம்போசிஷனை வந்து சொல்லாது, ஓரளவுக்கு ரஃப் எஸ்டிமேட் மட்டும்தான் வந்து கொடுக்கும். அடுத்தது இருக்கிறதுலே ஈஸியஸ்டான சீப்பஸ்டான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ச் டேப் வச்சு நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறது. அதாவது சில பர்டிகுலர் பிளேசஸில் வந்து ஆர்ம், செஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹிப்பு, வெயிஸ்ட்டு, தை, இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்த வந்து ஓரளவுக்கு மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் தொடங்கும்போது வாரம் வெயிங் ஸ்கேல் மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரியே வந்து இந்த இன்ச் லாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம ப்ரோக்ரஸை வந்து ஓரளவுக்கு செக் பண்ணும்போது அந்தந்த இடத்துல வந்து நமக்கு அந்த மெஷர்மெண்ட்டு கம்மியாகிட்டே வரும்போது நமக்கு ஃபேட் லாஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எங்கே ப்ராப்ளம் வரும்னா, நிறைய வந்து நம்ம எரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா வந்து ஒரு டைம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மேலே வச்சு மெஷர்மெண்ட் எடுப்போம், இன்னொரு டைம் பார்த்தோன்னா வந்து நம்ம பாடியில் எடுப்போம். அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கம்மி ஆகணும்னு சொல்லிட்டே நம்ம வந்து மூச்சை இழுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எடுக்கிறது, இல்லைனா இன்ச் டேப் வந்து டைட் பண்ணுறது, இல்லை ஒரு வாட்டி இன்ச்சில் எடுக்கிறது, ஒரு வாட்டி சென்டிமீட்டரில் எடுக்கிறது. அதே மாதிரி மோஸ்ட்லி நமக்கு நாமே எடுக்கும்போது நிறைய அந்த மெஷர்மெண்ட் சேஞ்சஸ் வரலாம், இன்னொருத்தர் வச்சு எடுக்கும்போது சேஞ்சஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி இது மூலிமா எடுக்கிறதும் வந்து அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு எஸ்டிமேட்டடாக நமக்கு வந்து ஃபேட் லாஸ் நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தட்ஸ் எல்லாம் தாண்டி நமக்கு வந்து இருக்குது ஒரு டூல். அதாவது சர்ச் பண்ணி பாடி ஃபேட் கேல்குலேட்டர் அப்படின்னு நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட கேல்குலேட்டர்ஸ் வரும். அதில் வந்து நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு, மற்றபடி பாடி மெஷர்மெண்ட்ஸ் அது என்ன கேட்குதோ அதை வந்து டேட்டா ஃபீட் பண்ணும்போது அது ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் கொடுக்குது. அகெயின் அது வந்து ரஃப்பான ஒரு எஸ்டிமேட் தான். அக்யூரேட்டாக நம்ம பாடியில் இவ்வளோ ஃபேட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து கண்டிப்பாக முடியாது. ஈவன் எவ்வளோ காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதுலேயும் வந்து அது வந்து லீஸ்ட் எரர் கொடுக்கும். பட் ஆனால் அதுவும் வந்து அக்யூரேட்டாக கொடுக்காது. அந்த மாதிரி தான் இந்த டேட்டா ஃபீட் பண்ணி நமக்கு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓரளவுக்கு நம்ம ரேஞ்சு தெரிஞ்சுக்கலாம், நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாடி ஃபேட் கேல்குலேட்டர்னு போட்டு நீங்கள் வந்து உங்களோட டேட்டா ஃபீட் பண்ணி நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் ஓரளவுக்கு அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நீங்கள் பண்ணும்போது அதே மாதிரி பாடி ஃபேட்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபேட் வந்து கம்மியாயிருக்கா, அந்த பர்சன்டேஜ் கம்மியாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதையும் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐடியல் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்படின்ற எக்ஸாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸாக்ட் நம்பரில் அது வந்து ஒரு ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் அக்செப்டபிள், இந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் ஃபிட்னஸ், இல்லைனா அதுவும் கீழே போனால் வந்து அத்லீட் லெவல், அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களோட ஃபிட்னஸ் லெவலில் பேஸ் பண்ணியும் அந்த ரேஞ்ச் டிஃபர் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களோட ஜெண்டர் பேஸ் பண்ணியும் ஏஜ் பேஸ் பண்ணியும் வந்து
அந்த ரேஞ்சஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக ஒரு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பர்டிகுலர் பர்சன்டேஜில் போய் நிறுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நடக்காது. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். ஸோ நம்ம ஒபிசிட்டி கூட வந்து அந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கூட நம்மளோட நிறைய லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் வந்து லிங்க் ஆகிருக்கிறதால நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது பாடி ஃபேட் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கிறது மூலிமா வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கணுன்னா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி ஹெல்த்தி பேலன்ஸ்டு ப்ராப்பர் நியூட்ரிஷன் ப்ளஸ் ஃபிட் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணும்போது உங்களுக்கான பாடி ஃபேட் பர்சன்டேஜும் கிராஜுவலாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வெயிட் லாஸ் அப்ரோச்சை எப்பயுமே வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைக்கிறத வந்து நீங்கள் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மூலிமா வெயிட் லாஸ் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இந்த 3 ஆக்ஷனையும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.